சினி மினி இந்த நிகழ்ச்சியில் கமல் சம்மந்தப்பட்ட டைரக்டர் ருத்ரையா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரியாத ஒரு தகவலை நான் சொல்கிறேன். ருத்ரையா அப்படின்னு அந்த பேரை சொல்லும்போதே உங்களுக்கு வந்து பொதுவாக பட உலகில் ரொம்ப வருஷமாக படங்களை பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு ருத்ரையான்ற பேரை சொல்லும்போதே ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை மனசுக்குள்ளே உண்டாகும். காரணம் எப்படின்னா, அந்த ருத்ரையா டைரக்ட் பண்ண அவள் அப்படித்தான் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா, சரிதா ஆக்ட் பண்ணி ஒரு மாறுபட்ட திரைப்படம் அப்படின்ற அளவுக்கு அப்படியே ஒரு பெயரையும் புகழையும் ருத்ரையாவுக்கு வாங்கி கொடுத்த திரைப்படம். அந்த படம் வந்து திரைக்கு வந்து அப்படிங்கும்போது நான் மதுரையிலலாம் அந்த படத்தை வந்து அவளை பிடித்தான் அந்த படத்தை திரையில் பார்க்கும்போது திரையரங்கில் பார்க்கும்போது நானும் ஆச்சரியப்பட்டேன். என்னையா இது, இப்படியெல்லாம் ஒரு மாறுபட்ட கதையை வச்சு இப்படியெல்லாம் ஒரு படமா, யார் இந்த ருத்ரையா அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அப்படி அந்த அளவுக்கு கமலஹாசன் வந்து அதில் வந்து ஒரு இதாக வருவார், ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர், மாறுபட்ட சிந்தனை கொண்ட ஒரு திரைப்பட இயக்குனர். அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸு, குறும்படங்கள்னு சொல்லி இப்போ சொல்கிறோம்ல, அதெல்லாம் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸ், இதெல்லாம் ஆவணப்படங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக கமலஹாசன். அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர். இந்த பேட்டர்னில் வச்சு ஸ்ரீபிரியா வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நவநாகரிக பெண். இந்த இதை வச்சு அப்படியே ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக அவளை பிடித்தான் திரைப்படத்தை பண்ணி மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஆழமான தன் இடத்தை ருத்ரையா அந்த திரைப்படத்தின் மூலம் பெற்றார். அது பிறகு கிராமத்து அத்தியாயம் அப்படின்னு ஒரு படத்தை ருத்ரையா டைரக்ட் பண்ணார். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அவளை பிடித்தான் படம் கூட பேர் புகழ் வாங்கி அப்படின்னு சொல்லாமல் வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ருத்ரையான்ற ஒரு பேரை வந்து பட உலகில் ஆழமாக அந்த திரைப்படம் பதித்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த பிறகு ருத்ரையா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே ருத்ரையா வீட்டுக்கே நான் போய் டீ காஃபிலாம் குடிச்சு, இப்போ நானும் ருத்ரையாவும் ஹோட்டலில் போய் அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பட உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு படங்களை பற்றி பேசிக்கிட்டு அப்படி அவருடைய மரணம் அவர் அடைந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மரணம் அடைகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரை நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கிறோம் மணிக்கணக்கில். நான் மொழிபெயர்த்த புத்தகங்கள்லாம் அவர் நிறைய படித்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, என் மேலே அளவற்ற அன்பு பாசம் அவருக்கு, அவர் மேலே எனக்கு அளவற்ற மதிப்பு மரியாதை எனக்கு. அந்தளவுக்கு நாங்கள் 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக நான் சென்னைக்கு வந்த பிறகு ஆகிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற மேட்ரு என்னென்னா, அவளை பிடித்தான் படத்தில் கமலஹாசனை வச்சு டைரக்ட் பண்ண ருத்ரையா 1982 வந்து ராஜா என்னை மன்னித்து விடு அப்படின்ற பேரில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார், ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் கமலஹாசன். ஆனால் அந்த படம் இன்றைக்கி வரை திரைக்கு வரல. அது என்ன மேட்டர்னா, 1982 இவர் அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டார். ராஜா என்னை மன்னித்து விடு அப்படின்ற பேரில் வந்து கமலஹாசனை கதாநாயகனை வச்சு சுமலதா அதில் கதாநாயகி இந்த படத்தை ஆரம்பித்தார். அதில் வந்து படத்துலேயே அசிட்டிஸ் வந்து கமலஹாசனுடைய அண்ணனாக, கமலஹாசனுடைய சொந்த அண்ணன் சந்திரஹாசன் இருக்கார்ல, அவரை வந்து கமலஹாசனுடைய அண்ணனாகவே ருத்ரையா வந்து படத்தில் கமிட் பண்ணிட்டார். அது கமலஹாசன் கதாநாயகன், கமலஹாசனுடைய அண்ணன் கதாபாத்திரத்தில் கமலஹாசனுடைய சொந்த அண்ணன் சந்திரஹாசனே அதில் அண்ணனாக நடித்து அப்படின்ற பேட்டர்னில் வந்து ராஜா என்னை மன்னித்து விடு அப்படி என்பது அவளை பிடித்தான் படத்தில் அவருக்கு ஒரு பேர் புகழ், ஒரு மாறுபட்ட இயக்குனர் அப்படின்ற நேமெல்லாம் க்ரியேட் பண்ணது. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் படிச்சுட்டு வந்து திரைப்படக் கல்லூரியிலிருந்து வெளிவந்து அப்படிங்கும்போது பின்னாடி ஆபாவனான அரவிந்தராஜெலாம் பின்னாடி வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அவர் வந்து ருத்ரையா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வந்து வரும்போது அப்படியே திரைப்பட கல்லூரியிலேருந்து வந்தவர் அப்படின்போது அதுக்கு ஒரு அப்படி அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவரா அப்படிங்கும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கே பெரிய ஒரு மதிப்பு மரியாதை கிடச்சி ருத்ரையானால். அதான் உண்மை. அப்படி வரும்போது ராஜா என்னை மன்னித்து விடு இதெல்லாம் பேப்பரில் புக்குகளில் இந்த படத்தை பற்றி செய்திகள் புகைப்படங்கள் இதெல்லாம் வரும்போது நான்லாம் வந்து உண்மையாகவே அவளை பிடித்தான் படம் பார்த்து ருத்ரையா மேலே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்ததுனால நான் பெருசாக எதிர்பார்த்தேன். நிச்சயமாக ருத்ரையானுடைய டச்சஸ் வந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக நிச்சயமாக ராஜா என்னை மன்னித்து விடு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் மனசுக்குள்ளே நினச்சேன். இந்த படம் வந்து என்னென்னா டபுள் லாங்குவேஜ், தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக ஒரு 40% வரை அந்த படம் ஷூட் பண்ணி படம் நின்று போச்சு. அது பிறகு வண்டி நகரலை. அப்படியே வண்டி அதோடு நின்றுச்சுங்க. அது பிறகு வண்டி ஓடவே இல்லை, நின்று போச்சு, அதோட நகரலை அப்படின்னு சொல்லி சும்மா பேச்சு இதில் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி ராஜா என்னை மன்னித்து விடு என்ற வண்டி வந்து அதோட நின்று போச்சு. அது பிறகு வண்டியே நகரலை அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அப்போ நடந்திருக்கு. நடந்துக்கும்போது நான் வந்து என் கணிப்பு இது விஷயமாக நான் வந்து ருத்ரையாட்ட வந்து நான் இப்போ பேசியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட, ருத்ரையாட்ட, அந்த படம் 1982 வந்து அந்த படம் எடுத்துருக்கீங்க, அந்த படம் ஏன் சார் அது படம் நின்று போச்சு, அது பிறகு ஏன் அதை எடுக்காமலே அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ வந்து ருத்ரையா வந்து அப்போ கமலுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வாணி கணபதி அவங்க வந்து மனைவியாக இருந்தாங்கல்ல, அந்த டைமில் இவர் வந்து
ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்டையோ ஏதோ காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்ற மாதிரி மேட்டர்களுக்கு ஏதோ ஒன்று இதை வந்து அவங்ககிட்ட ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ கமல் சொல்லி அது ஆக்சுவலாக வந்து அதை ருத்ரா அதை விரும்பலைன்னு நினைக்கிறேன். விரும்பாமல் நான் அப்படியே ஒன்றுமே பேசலை. கமல் இப்படி சொன்ன உடனே கமல்கிட்ட சொல்லலாம், கமல்கிட்ட வந்து கதையை சொல்லலாம், ஸ்க்ரீன் பிளேயை சொல்லலாம், இதெல்லாம் ரைட். ஆனால் கமலுடைய மனைவிகிட்டெல்லாம் போய் இதை சொல்லணுமா? அது தேவையில்லையே, சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போதே கமல் வீட்டிலேருந்து அப்படியே எந்திரிச்சு நான் வெளியே வந்துட்டேன்னாரு. அது பிறகு நான் போகவே இல்லைன்னாரு. இது ருத்ரா. ஆக்சுவலாக இன்றைக்கி ருத்ரா இல்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை பற்றி அப்படியே நினைப்பு வரதுனால இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அதை நினச்சி பார்க்குறேன். அப்படியே ருத்ராகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ருத்ரா என்கிட்ட சொன்னது அப்படியே அந்த அந்த சம்பவம் இருக்குல்ல, அது எனக்கு ஞாபகத்தில் வருது. அப்படி அது கமல் சொன்ன உடனே நான் அப்படியே எந்திரிச்சு நான் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். அது பிறகு நான் இது விஷயமா நான் மூவ் பண்ணவே இல்லை, அதோட படத்தை நிறுத்திட்டேன்ற மாதிரி அந்த பேட்டர்னில் ஒரு மேட்டரை சொன்னார். அது காலங்கள் கடந்த எத்தனையோ வருஷங்கள் ஓடி போச்சு. கமலஹாசன் கதாநாயகனாக நடித்து ருத்ரையா இயக்கி படப்பிடிப்பு நடந்து சில நாட்கள் நடந்த ஒரு திரைப்படம் அப்படியே திடீரென ஒரு நாள் நின்று போனதற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்.